ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எபிடி மினிஸ்ட்ரி சார்பாக ஒவ்வொரு மாதத்திலேயும் 1ஆம் தேதி 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்கும் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2 நிகழ்ச்சிகளை நாம் கொடுக்கிறோம். இதில் இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இயேசுவின் ரத்தத்துக்காக நாம் 7 விசை மன்றாடலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இப்போதும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம இருக்கிற மகள் யூனிஸ் ரிச்சர்ட் வந்து ஆரம்ப ஜெபம் செய்து இதை ஆசீர்வதிக்கும்படி அழைக்கிறேன். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த 2026ஆம் ஆண்டில் கூட 2 மாதங்கள் தேவரின் முடிக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மார்ச் மாத துவக்கத்தில் கூட உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதாக ராஜா. இந்த 2 செய்திகளையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் முழுவதும் எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ உம்முடைய தேவ ஆவியானவரோட பிரசனம் காணப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க, முன் செல்லுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலேயும் இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு 2 நிகழ்ச்சிகளாக 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்கும் இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது. அநேகருக்கு இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் எம்பிடி மினிஸ்ட்ரிஸ் என்று டைப் பண்ணி இந்த ப்ரோக்ராம்களை இந்த யூடியூபுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிக்கொள்ளும்படி இந்த நிகழ்ச்சி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாது சில கூட்டங்களை நம்ம நடத்துகிறோம். சுவிசேஷ கூட்டங்களாக ஒவ்வொரு மாதத்திலையும் முதல் புதன்கிழமை சென்னையினுடைய வடக்கு பகுதியில் தேரடி பகுதியில் அமைந்திருக்கிற, தேரடியின் அருகில் இருக்கிற மார்க்கெட்டில் ஒரு ஒய்எம்சி ஹால் இருக்கிறது. அதில் மாடியில் ஒவ்வொரு மாதத்திலேயே நாம் முதல் புதன்கிழமை மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு சுவிசேஷ கூடுகையை நடத்தி சுவிசேஷம் பொதித்து தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். இதில் கலந்து கொள்ளுங்கள். 3வது புதன்கிழமை சென்னையினுடைய தென் பகுதியில் கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோட் நுழைவாயில் இருக்கிற மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு கூடுகையை மாலை 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் நடத்தி சுவிசேஷம் பொதித்து தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். இதில் கலந்து கொள்ளுங்கள். 4வது புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலேயும் சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் அமைந்திருக்கிற எஸ்எம் மகாலிலே ஒரு கூட்டத்தை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடத்தி சுவிசேஷம் பொதித்து தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். இந்த கூட்டங்களில் எல்லாம் சுவிசேஷம் பொதித்து தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். அநேகர் விடுதலை பெற்றுகிறார்கள். அநேக கட்டுகளில் இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கிற ஜனங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அதற்கான சுவிசேஷம் போதிக்கப்படுகிறது. கர்த்தர் அப்படியே ஜனங்களை ஆசீர்வதித்து வருகிறார். நீங்களும் அதில் கலந்து கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கும் கூட நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் குரோம்பேட்டு பகுதியில் இருக்கிற ஜேசு மைக்கேல், அவருடைய அன்பு மனைவி ஸ்டெல்லா மற்றும் பிள்ளைகள் ஆக்னஸ் மற்றும் சாம் சுதாகர். இந்த பிள்ளைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட நாம் 2 செய்திகளை கேட்க போகிறோம். முதலாவது செய்தி டேவிட் ஜெயக்குமாரும், 2வது செய்தியை நான் கொடுக்கிறோம். இதில் நீங்கள் இணைந்திருந்து கடைசி ஜெபம் வரைக்கும் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதும் செய்திக்கு ஆதாரமான முதலாவது செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத பகுதியை மகள் யூனிஸ் ஜெயஸ்ரீ வந்து வாசிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் 7. வெளிப்படுத்துகிற விசேஷம் அதிகாரம் 19 வசனம் 7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்பதே. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரே கூட்டத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை யூடியூப் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக
செல்போன் மூலியமாக ஆண்டவரே பார்க்கும்படியாக கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மூலியமாக எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். இந்த 3வது மாதத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதமான வார்த்தை எங்கள் மத்தியிலே துவனிக்கட்டும். கர்த்தர் அதை வெளிப்படுத்தி தருமாறு ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை இயேசுவன் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எம்பிடி ஜனங்களுக்கும், எம்பிடி அல்லாது இருக்கிற ஜனங்களுக்கும், மற்ற ஜனங்களுக்கும், இது கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அவங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஒரு செய்தியின் தலைப்பு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், த வெட்டிங் ஆஃப் த லேம்ப். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். இதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் யூனிஸ் ரிச்சர்ட் அவர்கள் படித்தாங்க. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 7-8வது வசனம். அதுக்கு சொல்லப்பட்டிருக்குது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. சுத்தமான வஸ்திரம், பிரகாசமான வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம். பியூர் கார்மெண்ட், பிரகாசம் சொல்லும் போது கிளிட்டரிங் கார்மெண்ட், மெல்லிய வஸ்திரம் சொல்லும் போது ஃபைன் கார்மெண்ட் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் காணப்படுகிற அவருடைய மனைவி, மணவாட்டி, அவங்களுக்கு காணப்படுறது இந்த வஸ்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. சுத்தமான வஸ்திரம், பிரகாசமான வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம். மணவாட்டி இல்லைன்னா மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். யார் ஆயத்தமாயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வஸ்திரம். சொல்லப்போனால் உங்களுக்கு எனக்கும் தேவன் வைத்திருக்கிற ஒரு வஸ்திரம் இது. நம்முடைய மரண நாளுக்கு பிறகு ஆட்டுக்குட்டியானவருடைய வருகையில் நானும் நீங்களும் ஈடுபடும் போது, ஆட்டுக்குட்டியானவருடைய வருகை எப்போ எங்கே நடக்கும் நமக்கு தெரியாது. அது பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் நீங்களும் நானும் கண்டிப்பாக மணவாட்டியாக இருப்போம், மனைவியாக இருப்போம். நானும் நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணுவோம். அங்கே 10 கன்னிகைகள் ஆயத்தமானாங்க. அது மாதிரி ஒரு ஆயத்தம் கர்த்தர் நமக்கு தருவார். ஆயத்தத்தில் கூட 5 பேர் தான் மேலே போனாங்க. அப்படியான ஒரு ஆயத்தம் அவங்களுக்கு சுத்தமான பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். இன்னைக்கு அந்த கார்மெண்ட்ன்றதை வச்சு தான் நான் பேச போகிறேன். முதல் செய்தி நான் கார்மெண்ட் வைத்து, வஸ்திரங்கள். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுக்குற ஒரு வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம், அது பிரகாசமாக்கப்பட்ட ஒரு வஸ்திரம், அது சுத்தமான ஒரு வஸ்திரம். நீயும் நானும் மனைவாட்டி, இதை மறந்துடக்கூடாது. கல்யாண விருந்துக்கு நானும் நீங்களும் ஆயத்தமாகிறோம். யாருக்கு என்னென்ன வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது? ஏற்கனவே நல்ல வஸ்திரம் போட்டிருக்கவங்களுக்கு நல்ல வஸ்திரம் கிடையாது. மணவாட்டிக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் இது. இன்னும் சிலருக்கெல்லாம் சில வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது. என்ன வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனம். 41:14. யோசேப்பு தீவிரமாய் காவல் கிளைகளில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். அங்க காணப்பட்டது என்னன்னா, போத்திபாரின் மனைவி அவருடைய வஸ்திரத்தை உரித்து கொண்டாங்க. அந்த பெண்ணு யோசேப்பினிடத்திலிருந்து அந்த வஸ்திரத்தை அவங்க அப்படியாக எடுத்து கொண்டாங்க, பிடித்து வைத்து கொண்டாங்க. அநியாயமாய் அபாண்டமான ஒரு பழி சொல்லி அங்கே சிறையிலே அனுப்புனாங்க. இப்போ பார்வோன் அழைக்கிறாரு. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டாருன்னு சொல்லும் போது பார்வோன் அங்கே யோசேப்பை அழைக்கிறாரு, காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வரும்படியாக. அது வரைக்கும் சிறை வஸ்திரம் இருந்தது.
இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தீவிரமாய் சிறைச்சாலையிலேருந்து வரும்போது சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து, டிஃப்ரெண்ட் கார்மெண்ட். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சிறை வஸ்திரம் இருந்திருக்கலாம், பார்வோன் கொடுத்தது, போத்திபாரின் மனைவி கொடுத்தது, ஒருவேளை அபாண்டமான பழி சொல். அது எப்படியாக இருக்குதுன்னு சொன்னா அது சிறை வஸ்திரத்தை கொடுக்கறதா இருக்கு. பிரிசன்ட் கார்மெண்ட், த கார்மெண்ட் ஆஃப் பிரிசன், ஒரு யூனிஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் வெளியே வரும்போது வேறு வஸ்திரம். கர்த்தர் அந்த ரிமூவ்ஸ் த கார்மெண்ட்ஸ் ஆஃப் பிரிசன். அங்கே சிறைச்சாலையிலே காணப்பட்ட வஸ்திரங்களை கர்த்தர் நீக்கிறார். இப்போ வேறு வஸ்திரத்தை கொடுக்கிறார். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது ஒரு வஸ்திரம், முதல்ல நான் சொன்னேன் மணவாட்டிக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம். ரெண்டாவது காவலில் இருந்த யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் வேறு வஸ்திரம். மூன்றாவது ஒரு வஸ்திரம் இருக்கு. எரேமியா 52வது அதிகாரம் 33வது வசனம். அது என்ன சொல்லி பார்த்தா ராஜவஸ்திரம். அங்க எமில் மொராதாத் என்னும் ஒரு பாபிலோனிய ராஜா யோயாக்கீன் என்ற ஒரு ராஜாவுடைய தலையை உயர்த்தி அவரை சிங்காசனத்தில் வைத்து அவருக்கு தான் உடுத்திருந்த சிறை வஸ்திரத்தை மாற்றி அவருக்கு ராஜ வஸ்திரம் கொடுத்தாரு சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது அதுதான். ஒரு ராஜா இருந்தாரு, கடைசி ராஜா, அவர் பேர் யோயாக்கீன். அவரு பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேசார் அவரை சிறைப்பிடித்துன்னு போனார். ஆனால் அதே வகைரால வந்த அங்கே ஒரு ராஜா எவில் மெராதாத், அவர் செய்த ஒரு காரியம் என்னன்னா, அந்த யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பை மாற்றினாரு, தன்னுடைய அந்தஸ்தை கொடுத்தாரு, ஒரு சிங்காசனத்தில் உட்கார வைத்தாரு, அன்பாய் பேசினாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சிறை வஸ்திரத்தை மாற்றி அவருக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்தார். ஆதி மேன்மை. இன்னைக்கு இதில் சொல்லப்பட்டிருக்குது என்னன்னா, அந்த வஸ்திரம் எதை குறிக்கிறதா இருக்குது? ராஜ வஸ்திரம். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் எதுலேயோ சிறைப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ளாக மாறி பாபிலோனில் வந்து 70 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். கர்த்தர் இப்போ செய்கிறது என்னன்னு சொன்னால், எவில் மொராதாத், ஆவிக்குரிய எவில் மொராதாத்தாக பரிசுத்த ஆவியாளர் காணப்படுறாரு. அவர் வெளியே வந்து அவர் செய்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, உங்கள் நிலைமையை பழைய நிலைமைக்கு நீங்கள் இழந்து போனது எல்லாத்தையும் திருப்பி கொள்ளுகிறீங்க. குறிப்பாக உங்கள் வஸ்திரம் சிறையிருப்பின் வஸ்திரமாக இருக்கிறது இப்பொழுது ராஜ வஸ்திரமாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி கொடுக்குறார். இதுதான் இன்னைக்கு சத்தியம். இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு எவில் மொராதாத் எப்படி அங்கே அந்த ராஜாவுடைய யோயாக்கீனுடைய சிறையிருப்பை மாற்றி சிறை வஸ்திரத்தை நிறை வஸ்திரமாக மாற்றினாரோ, அப்படியாக இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ, சிறைச்சாலையில் அடிமைப்பட்டு இருந்திருக்கலாம், இன்னைக்கு கர்த்தர் அதை மாற்றி உங்களுக்கு என்ன செய்கிறார்? சத்தியத்தை கேட்கும் போதே அது நடக்குது பாருங்களேன். உங்கள் வஸ்திரம் ராஜ வஸ்திரமாக மாறுது, சிறையிருப்பின் வஸ்திரம் நீங்குது, ராஜ வஸ்திரமாக மாறுது. நாலாவது ஒரு வஸ்திரத்தை குறித்து பார்க்கலாம். வஸ்திரங்களை பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல மணவாட்டிக்கு கொடுக்கப்படுகிற மெல்லிய வஸ்திரம், ரெண்டாவது யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட வேறு வஸ்திரம், மூன்றாவது யோயாக்கீனுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ வஸ்திரம், நாலாவது சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். சகரியா 3:4. அங்க பிரதான ஆசாரியனாய் காணப்பட்ட யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் ஒரு பிரதான ஆசிரியன் இருக்கிறாரு. அவர் அழுக்கு வஸ்திரம் தரித்து கொண்டிருக்கிறார். 3வது அதிகாரம் 4வது வசனம். சகரியா ஒரு அழுக்கு வஸ்திரம், டர்ட்டி கார்மெண்ட். அங்கே கர்த்தர் அவரை பார்த்து, கர்த்தருடைய தூதனானவர் சொல்றது, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து இவனுக்கு அக்கிரமம் என்னும் அழுக்கு வஸ்திரத்தை களைந்து இவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து கொடுத்துங்கள். சிறந்த வஸ்திரம். அழுக்கு வஸ்திரம் போது அக்கிரமம், அழுக்கு வஸ்திரம் போது பாவம், அழுக்கு வஸ்திரம்னு சொல்லும் போது துர்நாற்றம், அழுக்கு வஸ்திரம்னு சொல்லும் போது அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழ்நிலை, சகித்து கொள்ள முடியாது. தேவனால் மட்டும் இல்லை, மனுஷனாலேயே யாராவது ஒரு அழுக்கு வஸ்திரம் போட்டுன்னு வந்து பக்கத்தில் இருந்தான்னா எப்படி இருக்கும்? டர்ட்டி கார்மெண்ட். இட் வில் ஸ்மெல், இட் வில் ஸ்டிங்க், துர்நாற்றம் வரும் இல்லைங்களா? அதுதான் அழுக்கு வஸ்திரம். ஆனால் கர்த்தர் இந்த மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரமாகி அக்கிரமத்தை நீக்கி இவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை உடுத்துங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிற காரியம் அதுதான்.
நீ ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், ஒருவேளை நீ பிரதான ஆசிரியனா இருக்கலாம், ஒருவேளை நீ அழுக்கு வஸ்திரம் தரித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு பார்த்து சொல்ற காரியம், இவன் மேல் இருக்கிற அக்கிரமம் என்னும், ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்துல விழுந்திருக்கலாம், ஏதோ ஒரு விபசாரம், ஏதோ ஒரு கண்களின் இச்சை, ஏதோ ஒரு மாம்சத்தின் இச்சை, செல்போன் மூலியமாக ஏதோ ஒரு காரியம், இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து இவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்துங்கள். கர்த்தர் மீண்டுமா இவங்களை நிலைநிறுத்துறார். வெறுமையா வஸ்திரம் போது ரட்சிப்பின் வஸ்திரம் மட்டும் நினைக்கக்கூடாது. அவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து நீதி என்னும் சால்வையை உடுத்தி வித்தார். நிறைய பேர் அதையே தான் சொல்லி நிற்பாங்க, வஸ்திரம்னா ரட்சிப்பின் வஸ்திரம் பிரதர். இல்லைங்க, இத்தனை வஸ்திரங்கள் இருக்குது. யோசேப்புக்குன்னா வேறு வஸ்திரம், ரைட்டுங்களா? மணவாட்டின்னு சொல்லும் போது மெலிய வஸ்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்க அழுக்கு வஸ்திரத்துக்கு பதிலாக சிறந்த வஸ்திரம். ஒன்னொன்னுத்துக்கும் ஒன்று இருக்கு. நானும் நீங்களும் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். வஸ்திரங்கள் போது நம்ம நிலையை நிறுத்துறோம். யோயாக்கின்னு சொல்லும் போது ராஜ வஸ்திரம். கடைசியாக ஒரே ஒரு வஸ்திரத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனம். அவன் தூரத்தில் வர கண்டு ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து உடுத்துங்கள். உச்சிதமான வஸ்திரங்களை கொண்டு வந்து உடுத்துங்கள். உயர்ந்த வஸ்திரம், அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உயர்ந்த, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை இவனுக்கு கொண்டு வாருங்கள். பெஸ்ட் கார்மெண்ட்ஸ். அது வரைக்கும் அவர் செஞ்சிட்டு இருந்தது என்னன்னா, பன்றி மேய்த்து கொண்டு இருந்தார். தூர தேசத்துக்கு போனார். இளையகுமாரன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினார். அங்க ஆசி எல்லாம் அழித்து போட்டார். பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தார். கடைசியாக அங்க நடந்தது என்ன? ஒரே ஒரு காரியம்தான் நடந்தது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது திரும்பி வந்து, தகப்பனே, உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் அருகதை ஏற்றவன். அது சொல்லும் போது கர்த்தரங்க, when we repent we will be clothed with the best garments. நானும் நீங்களும் தகப்பனிடத்தில் திரும்பி வரும்போது, அங்கேயே இருக்கும் போது கிடைக்காது. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், அங்கேயே இருக்கும் போது பன்றிகள் தின்றுகிற தவிட்டோடு இருக்கிற அந்த வஸ்திரம் தான், துர்நாற்றமான வஸ்திரம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா தகப்பனிடத்தில் திரும்பி வரும்போது உயர்ந்த வஸ்திரம் அவருக்கு கொடுக்கப்படுது. ஆமாம், உயர்ந்த வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். மனம் திரும்பி வருவோம். இன்னும் எதுலெல்லாம் திரும்பணும்? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமா, கேட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேன் ஐயா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் துரோகம் நான் செய்தேன்னு சொல்லி திரும்பி வரும்போது உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 5 விதமான வஸ்திரங்கள். எந்த நிலைமையில விழுந்து போனாலும் சரி, கர்த்தர் இன்னைக்கு வேறு வஸ்திரத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உனக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார், உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார், ராஜ வஸ்திரத்தை கொடுக்கிறார், மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு உண்டு. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனை வஸ்திரங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க, வேதம் வைத்திருக்குது, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, சுபாஷினி அங்கெங்கேயும் ஓடி திரிஞ்சுன்னு இருக்காதாம்மா, ஒரு இடமா இரு. கர்த்தர் உன்னை வேறு வஸ்திரத்தை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஷாத்ராக்குன்னு ஒரு பேரை பார்க்கிறேன். ஷாத்ராக், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இருக்கிற இடத்துலேருந்து எழும்பி வாங்க, முயற்சி பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உயர்ந்த வஸ்திரம் காத்துன்னு இருக்குது. ஜானுன்னு ஒரு பேரை பார்க்கிறேன். உங்கள் பேர் JOHN.
என் யாரோ சொன்னாங்கன்னு 2 எண் போட்டிருக்கீங்க. கர்த்தர் இன்னைக்கு ஜானை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உத்தியோகத்துல உயர்வுக்காக காத்துன்னு இருக்கீங்க ஜான். உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. மோகன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மோகன், தேவ பிரசன்னம் சூழ்ந்திருக்கு, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீ நினைச்ச மாதிரி அந்த வியாதி அது கிடையாது. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிரசன்னான்னு ஒரு பேரை பார்க்கிறேன். பிரசன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். மேன்மையான நிலைமைக்கு வருவீங்க. 28வது அதிகாரம் உபாகமம் 1-16 எடுத்து படிங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறவங்க அருமையான ஐயா மிஸ்டர் ஜெசு மைக்கேல் ஐயா அவர்களும், அருமையான ஸ்டெல்லா அக்கா அவர்களும், அருமையான பிள்ளைகள் ஆக்னஸ், அருமையான மகன் சாம் சுதாகர். கர்த்தர் அவர்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. குரோம்பேட்டில் இருக்கிறாங்க. நம்ம ஊழியத்துக்கு ரொம்ப பெரிய ஆதரவு. என் மேலே அந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய பிரியம். எம்பிடி ஊழியன்னா அவங்களுக்கு உயிர். அதனால் இந்த வருஷம் எப்படியும் எங்கள் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்பான்சர் ஆகணும் பிரதர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டாந்து அவங்க வாலண்டியராக வந்து கொடுத்து இதை செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு வேண்டிய பலனை அவங்களுக்கும், அவங்க குடும்பத்துக்கும், அவங்க செய்கிற ஊழியத்துக்கும், அவங்க பிள்ளைகளுக்கும், அவங்களுடைய எதிர்காலத்துக்கும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless them. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. அடியேன் என்னை தரமட்டும் தாழ்த்துகிறேன். கர்த்தர் என்னோடும் எங்களோடும் கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு, நமக்கு ஏற்கனவே தியானித்த அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக அதே அதிகாரம் வெளிப்படுத்தல் 19 அதில் 11ஆம் வசனத்தை தியானிக்கிறோம். வெள்ளை குதிரை, ஒயிட் ஹார்ஸ், கிரைஸ்டான ஒயிட் ஹார்ஸ், அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவர். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 19:11 இப்படி சொல்லுகிறது. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அதே ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation chapter 19:11. Then I saw heaven opened, and behold a white horse, and he who sat on him was called faithful and true, and in righteousness he judges and makes war என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரை என்று சொல்லப்படும்போது வீரத்துக்கு அடையாளமாக, யுத்தத்துக்கு போக பயன்படுத்துகிறதாக அது இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்ட குதிரை வெள்ளை குதிரை. அது பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை குதிரையிலே ஒருவர் ஏறி வருகிறார். அது பரிசுத்தத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அதில் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர், நீதியும் நியாயமும் உள்ளவர். அது பரிசுத்தத்துக்கு அடையாளமாகவே இருக்கிறது. அதில் ஏறினவர் பரிசுத்தம் உள்ளவராய், உண்மையும் நீதியும் நேர்மையுமாய் உள்ளவராய், சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில குறிப்புகளை அதில் நம்ம தியானிக்கலாம். குதிரையில் ஏறி இருந்தவர் யார்? முதலாவது வெளிப்படுத்தல் 19:13 வசனம் சொல்கிறது, குதிரையில் ஏறி இருந்த அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. வார்த்தையானவர் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார் என்று யோவான் எழுதுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையானவர் அந்த வெள்ளை குதிரையிலே ஏறி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை குதிரையிலே ஏறி வந்த அந்த வார்த்தையானவருடைய தன்மைகள் என்ன? இதில் இந்த வசனத்திலிருந்தே அதில் எடுக்கலாம். ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். வெள்ளை குதிரையில ஏறி இருந்தவருடைய தன்மையாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அதன் மேல் ஏறி இருந்தவர் முதலாவது உண்மை உள்ளவர், ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல். ரெண்டாவது அவர் சத்தியம் உள்ளவர், ஹீ இஸ் ட்ரூ, ஹீ இஸ் எ ட்ரூ காட். மூன்றாவதாக அவர் நீதி உள்ளவர், ஹீ இஸ் ரைச்சியஸ்.
4வதாக அவர் நியாயம் தீர்க்கிறவர், ஹி ஜட்ஜஸ். 5வதாக அவர் யுத்தம் பண்ணுகிறவர், ஹி மேக்ஸ் வார் அகென்ஸ்ட் த ஈவில் பவர்ஸ், த பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ். தீமைக்கு விரோதமாக, தீய சக்திகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். இந்த 5 காரியங்கள் தான் இதில் இருக்கிறது. இதை குறித்து ஒரு சில குறிப்புகளை நாம் பார்க்கலாம், தியானிக்கலாம். முதலாவது, உண்மை உள்ளவர், ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல். 1 யோவான் 1:9 இப்படி சொல்லுகிறது பாருங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். எதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார்? நம் பாவங்களை நாம் அவருக்கு முன்பதாக அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உடையவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். யார் யார் அவருக்கு முன்பதாக தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையுடையவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட அவருக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோமானால் நம்முடைய பாவங்களையும் அநியாயங்களையும் மன்னிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை அப்படி சொல்லி இருக்கிறது. வார்த்தையின்படியே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 2வதாக குறிப்பு, சத்தியம் உள்ளவர், ஹீ இஸ் ட்ரூ. அவர் சத்தியம் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். யோவான் 14:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியமுள்ள ஆண்டவர். அதனால்தான் அதே யோவான் சுவிசேஷம் 8:32 அவர் சொல்லி இருக்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யாரெல்லாம் அந்த சத்தியத்தை, சத்தியமாகிய ஆண்டவராகிய இயேசுவையும் சத்தியமாகிய அவருடைய வார்த்தையும் அறிந்திருக்கிறார்களோ அந்த சத்தியம், அவர்கள் படித்த அந்த சத்தியம் அவர்களை சகல தீங்கு நின்றும் விடுதலை ஆக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சத்தியம், சத்தியம் உள்ளவர், ஹீ இஸ் ட்ரூ, ஹீ இஸ் அ ட்ரூ காட். 3வது ஒரு குறிப்பு, ஹீ இஸ் ரைச்சியஸ், ஹீ இஸ் அ ரைச்சியஸ் காட். நீதியுள்ள தேவன். அதே வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் இந்த 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள். நீதியுள்ள தேவன் நீதியாக நியாயம் தீர்க்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, 4வது குறிப்பு, அவர் நியாயம் தீர்க்கிறவர், ஹி ஜட்ஜஸ். அவர் நீதியுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நியாயம் தீர்க்கிறவராகவும் இருக்கிறார். ஒருபுறம் அவர் சத்தியமுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், பாவத்தை அறிக்கை செய்கிறவர்களுக்கு அவர் மன்னிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு புறத்தில் அவர் நியாயம் தீர்க்கிற தேவனாகவும் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கடைசி நியாய தீர்ப்பை குறித்து, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பதாக நிற்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் 19:1 நம்ம வாசிக்க கேட்டோம். அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள். அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். யார் அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு, பாவ மன்னிப்பு கேட்டு அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து அவர்களை தம்முடைய நீதியினாலே தரிப்பிக்கிறார். அவர்கள் தம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கிறார். அவர்களுக்கு நியாய தீர்ப்பின்படி பரலோக ராஜ்யம் கிடைக்கும். ஆனால் அவருக்கு விரோதமாய் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவ்வாய்ப்பு கிடைத்தும் அவரை விட்டு விடுகிறவர்கள், அவர்களை தள்ளி விடுகிறவர்களுக்கோ நியாய தீர்ப்பு கிடைக்கும். இதைத்தான் அந்த வேதவசனம் சொல்லுகிறது. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் அவருக்கு முன்பதாக நிற்க கண்டேன். புத்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புத்தகம், அதே போல ஞாபக புத்தகம். இந்த புத்தகங்கள் எல்லாம் திறக்கப்பட்டன. அதில் எழுதப்பட்டவைகளின்படியே அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். அவர்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நியாயம் தீர்க்கிற தேவனாகிய கர்த்தர், அதுதான் அவருடைய குணத்தில் ஒன்று. 5வது, அவர் யுத்தம் பண்ணுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யுத்தம் பண்ணுகிறவர், ஹி மேக்ஸ் வார். என்ன யுத்தம் பண்ணுகிறார்? ஹி மேக்ஸ் வார் அகென்ஸ்ட் த ஈவில் பவர்ஸ், த பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ்.
தீய சக்திகளுக்கு விரோதமாக, தீய மனிதர்களுக்கு விரோதமாக, தீய பிசாசுகளுக்கு விரோதமாக, தீயவைகளுக்கு விரோதமாக அவர் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதை குறிக்கும் ஒரு வேதவசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 19 அதே வெளிப்படுத்தலில் 19ஆம் அதிகாரத்தில் இந்த 3 வசனங்களை நான் வாசித்து இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 19:15 இப்படி சொல்லுகிறது: புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார் என்று 15ஆம் வசனம் சொல்லுகிறது. புறஜாதிகள் என்று சொல்லும்போது தேவனுக்கு புறம்பானவர்கள், அதை தான் சொல்லுகிறது. தேவனுக்கு புறம்பானவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அறிவிக்கப்பட்டும் அதை அறிந்திருந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு விடுதலை பெறாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்கள்தான் புறஜாதிகள். அவர்களை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம், வார்த்தை என்னும் பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வெளிப்படுத்தல் 19:19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அடுத்த வசனம் 19:20 அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, கள்ளத்தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான், இருவரும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி பூமியின் சகல ஜனங்களையும் பிசாசு அவன் அழைத்து கொண்டு வந்தான். கடைசி நாட்களில் இது நடக்கும். அப்பொழுது மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டார்கள். யுத்தத்திலே நடப்பது என்ன? ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் ஜெயிக்கக்கூடாது. வெள்ளை குதிரையின் மீது வருகிறவர் அவர் யுத்தம் பண்ணுகிறவராய் வருகிறார் கடைசி நாளிலே. அப்பொழுது கள்ளத்தீர்க்கதரிசியும் சாத்தானும் பிடிக்கப்படுவார்கள். மிருகம் பிடிக்கப்படும். அவர்களை பிடித்து அந்தகாரத்திலே நரகத்திலே அடைப்பார். வெளிப்படுத்தல் 19:21 சொல்லுகிறது, மற்றவர்கள், அவரோடு கூட யுத்தம் பண்ண வந்த மற்றவர்கள், குதிரையின் மேல் ஏறினவருடைய, அந்த வெள்ளை குதிரையிலே ஏறி வந்தவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார். வாயிலிருந்து என்ன புறப்படுமா? பட்டயம், வார்த்தை என்னும் பட்டயம். அது நியாயம் தீர்க்கிற பட்டயமாக இருக்கிறது. அந்த வார்த்தையின் மூலமாக அவரோடு, அந்த சாத்தானோடு கூடின அந்த கள்ளத்தீர்க்கதரிசி மிருகத்தோடு கூடி அவரோடு யுத்தம் பண்ண கடைசி நாளில் வருகிற ஒவ்வொருவரையும் அவருடைய வாயிலிருந்து வருகிற நியாய தீர்ப்பாகிய பட்டயமாகிய வார்த்தை அழித்து போடும். அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கன்க்ளூஷனாக, முடிவாக நான் சொல்லுகிறேன், நம்மை பற்றின வெள்ளை குதிரையில் ஏறினவருடைய, அதாவது வார்த்தையானவருடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்களையும் என்னையும் பற்றி அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? வெள்ளை குதிரையிலே வந்தவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 13ஆம் வசனத்தில் அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அந்த 19:13 சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார், அவருடைய நாமம் வார்த்தை என்பதை. நிறைய வஸ்திரங்களை குறித்து முதல் செய்தியில் நம்ம கேட்டோம். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார். அவர் ஏன் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார்? சிலுவையிலே அவர் அடிக்கப்படுவதற்கு முன்பது பாடுபட்டார். அவருடைய வஸ்திரமெல்லாம் இரத்தமாக்கப்பட்டது. அந்த இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தரித்திருந்தார். காரணம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய தூய இரத்தத்தினால் கழுவ வேண்டியதாக இருக்கிறது. அதன் மூலமாக நீதியின் வெண்வஸ்திரம் நமக்கு தரிப்பிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு அவர் இரத்தம் தோய்த்த வஸ்திரத்தை தரித்திருந்தார். அதை தொடர்ந்து அந்த 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். வார்த்தையானவரை பின் செல்லுவதற்கு, வெள்ளை குதிரையில ஏறின வார்த்தையானவராகிய ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி வருவதற்கு நாம் வெண்வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். அதற்கு அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு வெள்ளையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரிக்கப்படும். அப்பொழுது நாம் வெள்ளை குதிரையில் ஏறினவரை பின்பற்றி செல்ல முடியும். இந்த வெண்வஸ்திரத்தை நாம் தரித்திருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. 2வது, வார்த்தையானவருக்கு நாம் பின் செல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது.
வார்த்தையானவரை பின் சொல்ல வேண்டுமானால் நீதியின் வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு ஆவியானவருடைய, அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் 12:26 கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லி இருக்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவான். இந்த கனம் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமானால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, ஆட்டுக்குட்டியானவரை, வெள்ளை குதிரையில ஏறினவரை பின்பற்றி நடக்க வேண்டும். அதற்கு வெண்வஸ்திரம், நீதியின் வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்க வேண்டும். அநேக வஸ்திரங்களை நாம் முதல் செய்தியிலே தியானித்தோம். அந்த வஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதற்கு அடிப்படையானது அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். அதன் மூலமாக அவர் ஒரு வெண்வஸ்திரத்தை நமக்கு தரிப்பிப்பார். அந்த வெண்வஸ்திரத்தை தரிப்பித்த பின்பு, அது தரிப்பிக்கப்பட்ட பின்பு நாம் அவருக்கு பின் சொல்ல வேண்டும். அவருக்கு பின் சொல்ல வேண்டுமானால் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். வெறும் பின்பற்றுகிறோம் என்று சொல்வதல்ல, அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஒருவன் அவருக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த கனத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இப்போதும் கூட இந்த செய்தியிலே எங்களோடு இணைந்திருக்கிற அந்த தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பார்ப்பீராக. அது யாராக இருந்தாலும் சரி, இதுவரை ஒருவேளை அவர்கள் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய், தேவனுக்கு புறம்பானவர்களாய், அவரை அறியாதவர்களாய் கூட இருக்கலாம். இன்றைக்கு அவரை அறிந்து கொள்ளும்படி இந்த செய்தி அவர்கள் கேட்க செய்திருக்கிறீர். எப்பொழுதும் கூட உம்முடைய தூய இரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரியும். பாவமற, அவருடைய அநியாயங்களற, அக்கிரமங்களற அவர்களை கழுவி சுத்திகரிப்பீராக. நீதி என்னும் வெண்வஸ்திரத்தை அவர்களுக்கு தரிப்பிப்பீராக. அதே போல ஏற்கனவே தியானித்தது போல அநேக வஸ்திரங்களை அவர்களுக்கு தரிப்பிக்கிறவராய் இருக்கிறேன். சுத்தமான வஸ்திரங்களை, மெல்லிய வஸ்திரங்களை, நீதி என்னும் வஸ்திரங்களை, நல்ல வஸ்திரங்களை, சிறந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு தரிப்பிப்பீராக. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. முடிவு நாளிலே அவர்கள் உண்மை பின்பற்றுகிறவர்களாய், வெள்ளை குதிரையிலே ஏறின ஆவியானவராய், வெள்ளை குதிரையிலே ஏறின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனை பின்பற்றி வருகிறவர்களாக இருக்கட்டும். வெள்ளை குதிரையிலே ஏறின வார்த்தை என்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஒருவரையும் கழுவி சுத்திகரித்து உம்மை பின் செல்ல தகுதிப்படுத்துகிறதற்காக, ஊழியம் செய்ய தகுதிப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனும் அவர்களை கனம் பண்ணுகிறதற்காக நன்றி. உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதி என்னும் வெண்வஸ்திரத்தை உங்களுக்கு அவர் தரிப்பித்திருக்கிறார். அவரை நீங்கள் பின் செல்வீர்கள். நாம் அவரை பின் செல்வோம். அவருடைய ராஜ்யத்தை சென்றடைவோம். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். நான் டேவிட் ஜெயக்குமார் உங்களை ஆசீர்வதிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.